எதிர்காலம் வரும், என் கடமை வரும். இந்த தாவேகா மாநாட்டுல வெறித்தனமா பாட்டு பாடி ரசிகர்கள் மற்றும் தொண்டர்களை வைபேத்தின விஜய் சில சர்ச்சைகள்லயும் சிக்கியிருக்காரு. மாநாடுல சிங்கு மாதிரி பேசி முதலமைச்சரையே மை டியர் அங்கிள்னு கூப்பிட்டு வம்புக்கு இழுத்திருக்காரு தாவேகா தலைவர் அண்ணன் விஜய் அவர்கள். சொல்லுங்க மை டியர் அங்கிள் சொல்லுங்க. ஆளுங்கட்சி கிட்ட போன இவரு எதிர்கட்சியை மட்டும் சும்மா விட்டுருவாரா? எம்ஜிஆர் அவர்கள் ஆரம்பிச்ச அந்த கட்சியை கட்டி காக்கிறது யாரு? இன்னைக்கு அந்த கட்சி எப்படி இருக்குது? அப்பாவி தொண்டர்கள் அதை வெளியில சொல்ல முடியாம வேதனையில தவிக்கிறாங்க. இதோட விடாம இன்டைரக்டா ஒரு விஷயமும் சொல்லியிருக்காரு. மார்க்கெட் போனதுக்கு அப்புறம் ரிட்டையர்ட் ஆனதுக்கு அப்புறம் அடைக்கலம் தேடி அரசியலுக்கு வரல, நாங்க பவர்ஃபுல் ஃபோர்ஸோட வந்திருக்கோம்னு மறைமுகமா மநீமா தலைவர் கமல்ஹாசனை தாக்கியிருக்காரு. இத பத்தி கமல்ஹாசன் அவர்களிடம் செய்தியாளர்கள் கேட்டப்போ கமல் சொன்ன அந்த பதில், பேர் சொல்லியிருக்காரா, யாரோட பேராவது சொல்லியிருக்காரா, அட்ரஸ் தெரியாத லெட்டருக்கு பதில் போடலாமான்னு மீண்டும் செய்தியாளர்களை பார்த்தே கேள்வி கேட்டிருக்காரு. இவரோட இந்த பேச்செல்லாம் கேட்ட அப்புறம் ஒரு விஷயம் தாங்க கேட்க தோணுது. அங்கிள் விஜய் அங்கிள், உங்களுக்கு மனசாட்சின்னு ஒன்று இருந்துச்சுன்னா இந்த ஸ்பீச் எல்லாம் விட்டுருங்க அங்கிள்.